வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமார் சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன். வாழ்வெல்லாம் பாட்டுல இன்னைக்கு ஒரு பாட்டு பார்க்க போறோம். அந்த பாட்டு என்னன்னாக்கா, அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்றேன். சில பாட்டை நம்ம பாட்டு மட்டும் பாடுவோம், மியூசிக் வரும்ல, அதை நம்ம விட்டுருவோம். ஆனா சில பாடல்களை பாட்டு பாடுவோம், அந்த மியூசிக் எல்லாம் நமக்கு மைண்ட்ல உட்கார்ந்துருக்கும். இன்னும் மூணாவது விஷயம்தான் முக்கியமான விஷயம். சில பாட்டை பாடுவோம், பாடிட்டு இருக்கும் போதே அந்த மியூசிக்கையும் சேர்த்து நம்ம ஒரு பாட்டு மாதிரியே பாவனைக்கு கொண்டு வந்துருவோம். பாட்டு மாதிரியே அந்த மியூசிக்கையும் பாட ஆரம்பிச்சிருவோம். அப்படிப்பட்ட சில பாடல்கள், ஏன் பல பாடல்கள் நம்ம தமிழ் சினிமாவில் இருக்கு. அதுல ஒரு பாட்டு தான் இந்த பாட்டு. சி.வி. ராஜேந்திரனுடைய டைரக்ஷன்ல 70களில் வந்த படம் தான் பொன்னூஞ்சல் அப்படின்ற படம். இது பெரிய வெற்றியை அடையல. ஆனாலும் இந்த பாட்டு நம்மளை ஒரு தாலாட்டு பாடுகிற பாட்டு மாதிரி, ஒரு ஊஞ்சல், கிட்டத்தட்ட ஒரு தூளி மாதிரி தான் இல்லையா? அப்படியான ஒரு பொன்னூஞ்சல் பாட்டு தான் இந்த பாட்டு. சிவாஜி அவர்களும் உஷா நந்தினியும் நடிச்சிருப்பாங்க. சிவாஜி அவர்கள் இந்த படத்தில் படம் முழுக்க வேஷ்டியோடையே சிவாஜி சார் நடித்த படங்களில் இந்த படமும் ஒன்று. அதே போல் இந்த படத்தில் ஒரு ஜிப்பா ஒன்று போட்டிருப்பாரு. இந்த ஜிப்பா பாட்டை பாருங்க, கேட்டு பாருங்க. பாட்டை பார்த்து வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பாட்டு பார்த்துட்டு நிறைய பேர் இதே ஜிப்பாவை வாங்கி போட்டுக்கிட்டு சிவாஜி ஸ்டைலில் நடந்ததெல்லாம் உண்டு. இன்னும் இந்த பாட்டை ஒரு தடவை வீடியோவில் பாருங்க. ஒரு இடத்துல சிவாஜி சார் நடந்து வருவார். அப்போ என்னுடைய மாமா சொன்னாங்க, தேட்டரே கைத்தட்டுச்சு அந்த சீனுக்கு அப்படின்னு சொல்லி. அப்படி ஒரு சிவாஜி அட்டகாசமான ஸ்டைலில், டிஎம்எஸ் அவர்களுடைய குரல், சுசீலாம்மா, இந்த பாட்டு அப்படி ஒரு பாட்டு. ஆகாய பந்தலிலே பொன்னூஞ்சலாடுதம்மா. நான் சொல்லல, ஒரு பாட்டை நம்ம பாடுவோம், ஆனால் மியூசிக்கை விட்டுருவோம். ஆனால் ஒரு பாட்டை பாடுவோம், மியூசிக்கையே ஒரு பாட்டாவே நம்ம வாய் அப்படி சொல்ல ஆரம்பிச்சு. அந்த பாட்டில் இந்த பாட்டும் ஒன்று. ஆகாய பந்தலிலே பொன்னூஞ்சலாடுதம்மா, ஆகாய பந்தலிலே பொன்னூஞ்சலாடுதம்மா, ஊர்கோளம் போவோமா, உள்ளம் அங்கே ஓடுதம்மா, அப்படின்னு வரக்கூடிய இசை, மெல்லிசை மன்னர். இந்த பாட்டில் எவ்வளவு மங்களகரமான சொற்களை எல்லாம் போட முடியுமோ அப்படி போட்டிருப்பார் கவியரசு கண்ணதாசன். இந்த பாட்டு ஒரு காதல் பாட்டு, கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிற அந்த காதல் ஜோடியினுடைய ஒரு பாட்டு இது. ஆஹா அப்படின்னு ஒரு ஹம்மிங் சுசீலாமாவுக்கு. பூச்சூடி புதுப்பட்டு நான் சூடி, மனச்சங்கு கையேந்தி நாம் அங்கே போவோமா, பூச்சூடி புதுப்பட்டு நான் சூடி, மனச்சங்கு கையேந்தி நாம் அங்கே போவோமா அப்படின்னு சுசீலாமா வாய்ஸ். இதுக்கப்புறம் வரக்கூடிய வரிகள் இருக்கு பாருங்க. இதை மட்டுமே திடீர்னு தனியா பாடுறவங்க எனக்கு தெரிஞ்ச நிறைய அக்காக்கள், நிறைய அண்ணனுங்க அப்படின்லாம் உண்டு. நானுமே இந்த வரியை அடிக்கடி பாடிட்டு இருப்பேன். அப்படி ஒரு வரி இது. மீனாளின் குங்குமத்தை, மீனாளின் குங்குமத்தை நானாள வேண்டுமம்மா, மானோடு நீராட மஞ்சள் கொண்டு செல்வோமா, ஆகாய பந்தலிலே பொன்னூஞ்சலாடுதம்மா. இந்த பாட்டினுடைய ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வயக்காடு, அது மாதிரியான ஒரு இடம் அது. அந்த இடத்துல ஒரு பாட்டு, இந்த பாட்டு அப்போ சிவாஜி சார் அங்கே வருவார், வாணி இவங்க உஷா நந்தினி அங்கே வருவாங்க, அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒன்றா வருவாங்க. அப்படின்லாம் ஷார்ட்டை வச்சுட்டு அந்த மியூசிக் ஆரம்பிச்சுட்டே இருக்கும். அப்படின்னாலே வந்துட்டு இருக்கும். அப்போ சிவாஜியும் உஷா நந்தினி நிற்பாங்க. அப்படி அதுக்கு அவங்களுக்கு முன்னாடி ஃப்ரேம், அதாவது அவங்களுக்கு முன்னாடி ஊஞ்சல் இருக்கும், ஊஞ்சலுடைய பகுதி இருக்கும். அதுக்கப்புறம் தான் கேமரா இருக்கும். அதாவது ஒரு கேமரா, ஒரு ஊஞ்சல், ஊஞ்சலுக்கு அப்புறம் அங்கே சிவாஜி உஷா நந்தினி. அதுக்கு அடுத்த ஷாட்டில் உஷா நந்தினியும் சிவாஜியும் ஊஞ்சல் கிட்ட. அதுக்கு அடுத்த ஷாட்டில் ஊஞ்சலில் உஷா நந்தினி உட்காந்துருப்பாங்க. ஆகாய பந்தலிலே
பொன்னூஞ்சலாடுதம்மா அப்படின்னு வரும். இந்த காட்சியை எவ்வளவு ரசிச்சு ரசிச்சு அப்பவே படமாக்கியிருக்காங்க. சி.வி. ராஜேந்திரன் சார் வந்து எப்படி பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறதுக்கு இதை நான் சொல்றேன். நான் அதே போல நான் சொன்னேன் இல்லையா, மங்களகரமான சொற்கள் பாருங்க. ஆகாய பந்தல், பொன்னூஞ்சல், பொன்னூஞ்சல் மஞ்சள் கலர்ல இருக்குமா, மங்களகரமா. பொன்னூஞ்சல் ஆடுதம்மா, பூச்சூடி, புதுப்பட்டு நான் சூடி, மணச்சங்கு கையேந்தி நாமங்கே போவோமா, மீனாளின் குங்குமத்தை, மதுரை மீனாட்சி, மீனாளின் குங்குமத்தை நானாள வேண்டுமம்மா, மானோடு நீராட மஞ்சள், மங்களகரமான பொருள். ஆகாய பந்தலிலே பொன்னூஞ்சலாடுதம்மா அப்படின்னு வரும். அப்படின்னு அடுத்தாப்புலையும் இன்னும் வரிகளை மாறல, மங்களகரமான சொற்கள் போதும்னு நிறுத்தல கண்ணதாசன். பால் வண்ணும் பழத்தட்டு பூக்கின்னும் மணப்பெண்ணின் தாய் தந்த சீராக காண்போமா, பால் வண்ணும் பழத்தட்டு பூக்கின்னும் மணப்பெண்ணின் தாய் தந்த சீராக காண்போமா. ஓடி போயிடலாம், யாருக்கும் தெரியாம ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம், கல்யாணம் பண்ண வேண்டாம், லிவிங் டுகெதரா இன்னைக்கு என்னமோ சொல்றாங்களே, அது மாதிரிலாம் சொல்லலை. ஊராரின் சன்னதியே ஒன்றாக வேண்டும் அம்மா, எப்படி ஊராரின் சன்னதியில் எல்லாருக்கும் முன்னாடி, ஊர் மக்களுக்கெல்லாம் முன்னாடி ஒன்றாக வேண்டும் அம்மா. டே அதான்டா சரியானது. எல்லா ஊர் சனமெல்லாம் கூட கல்யாணம் பண்ணிக்கணும், அதையும் சொல்லிடுறாங்களா. இன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை வேணாங்க, கல்யாணம் பண்ணிக்கலாம் ஆனால் குழந்தை வேணாம், கல்யாணம் பண்ணிக்கலாம் ஆனால் இப்போ வேணாம் குழந்தை அப்படின்ட்டுலாம் தள்ளி போடுறவங்கலாம் இருக்காங்கல்ல. அதுக்கு அடுத்த வரி பாருங்க, கண்ணதாசன் எப்போ 70களே அந்த தீர்க்கதரிசி எழுதியிருக்கிறாரு. ஊராரின் சன்னதியில் ஒன்றாக வேண்டும் அம்மா, தாயென்றும் சேயென்றும் தந்தை என்றும் ஆவோமா. ஐயோ அழுதுருக்கங்க இந்த வரிகள்லாம் கேட்டு, என்னையா கவியரசு அப்படின்ட்டு. தாய் சேய் நல விடுதி அப்படின்ட்டுலாம் இருக்கும், தாயும் சேயும் நலம் அப்படிங்கிற வார்த்தை இருக்கும்ல, அந்த வார்த்தையை இங்க பிரயோகப்படுத்துறாரு. தாயும் தந்தையும் அப்படின்னு சொல்லல, தாயும் தந்தையும்னு சொல்லல, தாயும் சேயும்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்தாப்புல தந்தை சொல்றாரு. ஏன்னா தாய் ஆஸ்பத்திரிக்கு போறா, வயிற்றுல இருந்து குழந்தை பிரசவமாகி வருது, தந்தை வராரு. மூணாவதா ஏ தாண்டா உங்க அப்பா, ஏங்க இதாங்க உங்க புள்ள அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அதனாலதான் தாயென்றும் சேயென்றும் தந்தை என்றும் ஆவோமா, ஆகாய பந்தலிலே பொன்னூஞ்சலாடுதம்மா. அப்படியே ஊஞ்சல் ஆட்டிடுவாரு, அப்படியே ஆடுதம்மா. ஐயோ, என் வாழ்க்கையிலேயே எனக்கு பிடித்த பாடல்கள் பட்டியல்ல இந்த பாட்டும் உண்டுங்க. அடுத்தாப்புலையும் மங்களகரமான சொற்கள் தாங்க இந்த பாட்டுல, மங்களகரமான இந்த பேராவில் இருந்ததா. இதுலயும் பாருங்க, கண் என்றும் வளை கொண்ட கை என்றும் இதழ் கொண்ட அங்கங்கள் நீ வாழும் இல்லங்கள். அதாவது இதழ் கொண்ட அங்கங்கள், அங்கங்கள்ல இதழ், நீ வாழும் இல்லங்கள். அது பொன்மாலை அந்தியிலே என் மாலை தேடி வரும் அம்மாவும் பெண் உள்ளம் நாணம் சொல்லி ஆடி வரும். நாணம், வெட்கம், நாணம் ஒரு பெண்ணுக்கு இயல்பா இருக்கக்கூடியது. ஒரு பெண்ணுக்கு இல்லைங்க, ஆண் கூட வெட்கப்படுவோம். இதுல வெட்கப்படுறதுல ஆம்பளை பொம்பளை வித்தியாசம்லாம் இல்லை, எல்லாருக்கும் வெட்கம் வரும். என்ன இங்க அச்சம், மடம், நாணம், பயிர்ப்புங்கிறதெல்லாம் பெண்ணுக்கு மட்டுமே உண்டானதுன்னு திணிச்சிருக்காங்க ஆண்டாண்டு காலமா, என்னென்னமோ சொல்லி, ஜாதி மதம் அப்படிங்கலாம் சொல்லி. ஆனால் எல்லாருக்குமே வெட்கம்ங்கிறது, நாணம்ங்கிறது, கூச்சம்ங்கிறது எல்லாருக்குமே பொதுவான விஷயம். அதனாலதான் இந்த இடத்துல அவர் சொல்றாரு, கண் என்றும் வளை கொண்ட கை என்றும் இதழ் கொண்ட அங்கங்கள் நீ வாழும் இல்லங்கள். பொன்மாலை அந்தியிலே
என் மாலை தேடி வரும் அம்மா உன் பெண் உள்ளம் நாணம் சொல்லி ஆடி வரும். ஏன்னா நாணம் சொல்லணும், இவரு கேட்கணும். ஓ வெக்கப்படுறாளா அப்படின்ட்டு. உள்ளம் அங்கே ஓடுதம்மா. அந்த உள்ளம் அங்கே ஓடுதம்மாங்கிற மாதிரியே மெட்டுங்க. அந்த மெட்டுக்கு தகுந்தது போலவே வார்த்தை. வாழ்வெல்லாம் பாட்டுல இந்த பொன்னூஞ்சல் அப்படி ஆடிக்கிட்டே இருக்கும் நம்ம வாழ்வெல்லாம் இருக்கிற வரைக்கும். வணக்கம். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.